இது பாருங்க, இந்த அழகான டாலியா பூவோட கிழங்குங்கள வந்து இங்க வின்டர்ல வந்து எப்படி சேவ் பண்றதுன்னு பார்ப்போம். கனடால ஜோன் 5ல இருக்கோம் நாங்க. ஸோ இந்த இந்த செடிய வந்து அப்படியே விட்டோம்னா வின்டர்ல வந்து அழுகி போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணோம், இந்த மாதிரி கிழங்க புடுங்கி சும்மா ஒரு 1/2 அடிக்கு மட்டும் அந்த குச்சிய விட்டுட்டு, கட் பண்ணிட்டு, மண்ணெல்லாம் தட்டிட்டு, இந்த மாதிரி பக்கெட்லயோ இல்ல இந்த மாதிரி அட்டைப்பெட்டியிலயோ போட்டு அத தூக்கி கராஜ்லயோ, இல்ல பேஸ்மெண்ட்லயோ எங்கேயோ வச்சிடலாம். தண்ணி எல்லாம் கூட ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி ஊத்தக்கூடாது ஆக்சுவலி. தண்ணி எதுவுமே பண்ண தேவையில்ல. அத தூக்கி என்னென்ன கலர் எந்த டப்பால வச்சிருக்கோம்னு பேர் எழுதி, அத தூக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஏரியால லாஸ்ட் ஃப்ராஸ்ட் டேன்னு செக் பண்ணீங்கன்னா வெப்சைட்ல இருக்கும். அதுக்கு ஒரு 2 இல்ல 3 வாரம் முன்னாடி எடுத்து, நம்ம வந்து அதில சில கிழங்கெல்லாம் கெட்டு போயிட்டுருக்கும். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அது மேல வந்து லேசா மண்ணு தூவிட்டு, தண்ணி ஊத்த ஆரம்பிச்சா போதும். அ அதுவும் வந்து கராஜ்லயோ நீங்க எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அங்க ஏரியாலயே வைங்க. வெளிலலாம் எடுத்துன்னு போய் வைக்கக்கூடாது. ஏன்னா அது சில சமயம் நைட்ல வந்து மைனஸ்ல டெம்பரேச்சர் போகும். அப்படி இருந்தாலும் கிழங்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால நான் இது வந்து கராஜ்ல தான் வச்சிருக்கேன். கராஜ்ல வச்சுட்டு இங்க பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர் பல்பு இது. இது என்கிட்ட நெறைய பல்பு இருக்கிறனால, இந்த மாதிரி நான் அட்டைப்பெட்டியில போட்டு, அது மேல லேசா மண்ணு போட்டா போதும். நல்லா அப்படியே நட்டு வைக்கணும்லாம் கிடையாது. லேசா மண்ணு தூவிட்டு, தண்ணி ஊத்த ஆரம்பிச்சோம்னா, அது அழகா மொளச்சு வந்துடும். ஏன்னா இது வந்து ஏர்லி ஸ்டார்ட் பண்றது தான். இதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் டேக்கு அப்புறம் நம்ம எடுத்துன்னு போய் தோட்டத்திலயோ, இதுலயோ நட்டோம்னா, அது முளைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ, அதனால என்ன பண்ணணும், அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு, நடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாரி கிரவுண்ட எங்க நடப்போறோமோ, அந்த இடத்த வந்து பண்ணணும். மண்ண நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டுட்டு, அதில கட்டியெல்லாம் இல்லாம நல்லா சாஃபன் பண்ணிடணும் அந்த மண்ண. ஏன்னா வந்து இந்த ஊர் மண்ணு வந்து கொஞ்சம் களிமண்ணு மாதிரி ஹார்டா தான் இருக்கு அது. இது பாருங்க. இந்த மாரி நல்லா ஒரு ஒரு 1/4 இதுக்கு ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து கொத்திடணும். கொத்திட்டு பாருங்க. இந்த மாரி மண்ண உதுத்துடணும். உதுத்துட்டு பாருங்க. நான் அது புடிச்சேன்னா அப்படியே களிமண்ணு மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே டைட்டா ஆயிடும் அந்த மண்ணு. ஸோ, அதனால அத லூஸ் பண்ணி விடணும். அதுவும் இந்த வின்டருக்கு அதுக்கும் நல்லா மண்ணு வந்து டைட்டா ஆயிட்டுருக்கும். ஸோ, அத நல்லா கொத்திட்டு லூஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அத பிளான் பண்ணிக்கணும். எந்த பல்பு எங்க நடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஐடியா பண்ணி அந்தந்த இடத்துல அத எடுத்து வச்சுக்கணும். பாருங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். நம்ப கராஜ்ல வச்சு தண்ணி ஊத்துறது வந்து ஏர்லி ஸ்டார்ட் பண்றது தான். இதுக்கு அப்புறம் நம்ப தெருவுல எடுத்துன்னு வந்து வச்சு, நட்டு அது மொளச்சு வர்றதுக்கு டைம் ஆகும். பாருங்க இது ஒரு 4, 5 இன்ச்சுக்கு வந்து மொளச்சு வந்துருச்சு பாருங்க. நம்பளுக்கு வந்து சீக்கிரமா வந்து பூ வரும். நீங்க எடுத்த உடனே அப்படியே கூட எடுத்துன்னு வந்து தோட்டத்திலயோ, எதுலயோ நடலாம். பட் இது கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சோம்னா, சீக்கிரமா பூ வரும். அதுக்காக தான். அது நடுறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு பள்ளம் நோண்டிட்டு, அதில கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஷீப் மேன்யூரோ, கவ் மேன்யூரோ ஏதோ கிடைக்கும். ஹோம் டிப்போல, வால்மார்ட்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸோ, அத போட்டுட்டு, இந்த பல்ப வந்து ஃப்ளாட்டா வைக்கணும். அப்படி நேரா உள்ள ஆழமா நோண்டி அத ஃபுல்லா புதைக்கணும்னு இல்ல. பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டா வைக்கணும் அது. அப்பதான் வந்து அது இன்னும் நெறைய வந்து மொளச்சு வரும். ஆழமா நோண்டி வச்சுட்டோம்னா, அந்த கிழங்கு ஒண்ணோட ஒண்ணு அமுங்கி, அ மித்த சைடு ஷூட் எல்லாம் வராது. சைடுல முளைச்சு வர வேண்டிய இதெல்லாம் வந்து வரவே வராது. அது அப்படியே ஒரே ஒரு செடியோட நின்னுடும். களையோட நின்னுடும். ஸோ, அதனால இது மாதிரி வந்து இப்படி ஃப்ளாட் பண்ணி வச்சோம்னா, நெறைய மொளச்சு வரும். நெறைய களைங்க வரும். இந்த மாரி தான் வைக்கணும் அத. அப்பதான் வந்து அது நல்லா வந்து நெறைய களை வந்து பூ நெறைய வரும். பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டா வச்சுட்டு, கடைங்கள்ல இங்க டாலர் அம்மா, டாலர் ஸ்டோர்ல அதுலலாம் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்குங்க கிடைக்கும். இல்ல அமேசான்ல கூட வாங்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு வாங்கி, அதில வந்து எது எது எங்க நட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பேர் எழுதி வச்சுக்கணும். இல்லன்னா எத நட்டோம், எங்க நட்டோன்றது மறந்து போயிடும். பாருங்க. ஸோ இது வந்து
வயலட் கலர் இது. மெஜந்தா கலர் இது. ஸோ அதுதான் வந்து எழுதி வச்சிருக்கேன் நானு. அடையாளத்துக்காக அங்கங்க வந்து குச்சி வச்சுக்கணும். வச்சுட்டு, இது மேலேயும் திரும்பி கொஞ்சம் மேன்யூர் போட்டுட்டு, அப்படியே இந்த பூமியோட மண்ண போட்டு மூடிடணும். இது பாருங்க, போன வருஷம் பூத்தது. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பால் டாலியா வெரைட்டீஸ் இது. ஸோ இதுதான் நம்ப வந்து எப்படி வந்து டாலியா பல்ப்ஸ வின்டர்ல சேவ் பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம வேற ஒரு வீடியோல அப்புறமா மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.